எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்லேயே பேச ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பு பண்ணால் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. சரிடா, மிச்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இந்த ஃபில்மோட தமிழ் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறது இஸ் மை பிளெஸிங். ஸோ அதுக்கு தேங்க்யூ நலன் சார் ஸோ மச், அண்ட் தேங்க்யூ ஞானவேல் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலாக இந்த ஃபில்மில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, அதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஒரு தடவை நம்ம ஷூட் பண்ணுறப்போ நான் கீழே விழுந்துட்டேன். அன்றைக்கி நேஹா மேம் வந்து ஷி மேட் ஷோர் ஐ வாஸ் ஓகே. அவங்க எங்காக ப்ரௌனிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் சச் அ ஸ்வீட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஜெஸ்டர். அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணுறப்போ நான் டபுள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ஹைதராபாத்தில் அண்ட் ஈவினிங்கில் நம்ம நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சென்னையில். ஸோ ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தெரியாமல் ஒரு நாள் செட்டில் நான் தூங்கிட்டேன். ஸோ அன்றைக்கு ஜார்ஜ் சார் மேட் ஷோர் தட் அவரும் அவரோட கேமரா டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே லைட்டிங் மாத்திரப்போ சைலண்ட்டாக மாற்றாங்க. அண்ட் நான் when I got up, mom told me that. I'm so grateful to him for that sweet gesture, for that 15 minutes of extra sleep அவர்னால எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் to George sir, and everybody will be able to see his beautiful work on screen. அப்படியே கிரண் சாரோட brilliant workம். நலன் சார் படம் பிகினிங்லேயே சொன்னார், இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு ஃபிக்ஷனாக we are trying to create a புது வேர்ல்ட், and I think everything went in hand for that. ஒரு கொஸ்டின் என்கிட்ட இருந்தது நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சுந்தர்க்காக, எப்படி இப்படி அமைதியாக இருப்பீங்க எப்போவுமே? பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறையா டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கும். டாட்டூஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸு, ஹேர்ல எல்லாம் ரொம்ப there were many things, and அப்படியே நிறைய டைம் ஆகும். ஸோ and for that I want to thank my team, Pallavi and your hair makeup, Pinky, Nandini, Kamal, and my personal team, Balaji Anna, Venkatesh, Kritika, because they all helped in creating this look. And கொஞ்சம் டைம் ஆனாலும் ரொம்ப அமைதியாக சுந்தர் வந்து he'll never stress me out because he will understand that கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ நீங்கள் நாளைக்கு தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு தோணா, இட்ஸ் பிகாஸ் எவ்ரி திங் வாஸ் மேட் டு லுக் எஃபர்ட்லெஸ். ஸோ தேங்க்யூ சுந்தர், அண்ட் தேங்க்யூ Namakand Anna, thanks to Ram sir, thanks to Ramesh sir from the production for always being a warm energy and a support for me on the set. அப்படியே நம்ம captain of our team Nalan sir, it was so brilliant working with you. நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன், I have learned so much from you and I'm beyond grateful. நான் என்கிட்ட வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு டு எக்ஸ்ப்ரெஸ் மை கிராட்டிடியூட். பிகாஸ் சில விஷயங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணுறப்போ நான் எனக்காக மட்டும் பண்ணுவேன். லைக் ஸ்மால் திங்ஸ், லைக் ஒரு பர்சனல் எடிஷன் மாதிரி. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு நோட்டிஸ் இட் அப்பார்ட் ஃப்ரம் மை செல்ஃப் ஃபீலிங் ஹாப்பி. ஆனால் அவர் அது எல்லாமே நோட் பண்ணி வந்து என்கரேஜிங்காக சொல்லுவார். that gave me such a confident boost on set. ஏன்னா ஆல்ரெடி தமிழ் அப்போ புதுசு, ஸோ I was struggling a little bit. ஆனால் he made me feel so confident and he took so much pride in me that it became one of my most positive experiences on set. Thank you so much sir for that, and thank you to Saranya also for always being so supportive of me. அப்படியே காஸ்ட் அண்ட் கிரு எல்லாருக்குமே, வித்யா மேம், ஆனந்த் சார், I've had most of my combinations with them, and Satyaraj sir, I'm such a huge fan of you. ஆனால் இந்த படத்தில் நம்மளுக்கு காம்பினேஷன் இல்லை. I felt so bad about that.
Yeah, நான் நலன் சார் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், is there any way I can have something, but அது work out ஆகலை. But I would love to work with you in the future, sir. And it's so great to be in the presence of you, Shivakumar sir. In my house, எங்க பாட்டி எல்லாருமே they are such huge fans of you. So நான் இன்னைக்கு நீங்க இருப்பீங்கன்னு சொல்றப்போ they were so excited. And அப்படியே in the few days of promotion to be interacting with the Tamil press, நம்ம தமிழ் ஆடியன்ஸோட எனக்கு இது என் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இது தோணலை. நீங்கள் you've treated me like your own and I'm so grateful for that warm welcome you've given me. And everyone knows I'm all about positive vibes, and I can say this team and this experience passed the vibe check. And கார்த்தி சார் எல்லாருக்கும் தெரியும் நான் அவரோட எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு. அண்ட் ஐ மேட் ஷோர் எவ்ரி டே ஆன் த செட் ஹி ஆல்சோ நோஸ் தட் ஐ அனாய்ட் ஹிம் அ லிட்டில் பிட் வித் தட். ஆனால் ஒர்க்கிங் வித் ஹிம் இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் ட்ரீம்ஸ் தட் ஹஸ் கம் ட்ரூ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வார்ம்த் அண்ட் யுவர் லவ்லி எனர்ஜி சார். நான் எப்போவுமே சொல்வேன் அவரோட கேரக்டர்ஸ்லேயும் அவரோட அந்த பாசிட்டிவிட்டி, அவரோட குட் எனர்ஜி, ஹிஸ் குட்னஸ் ஷைன்ஸ் த்ரூ இன் ஹிஸ் கேரக்டர்ஸ். தட் இஸ் பிகாஸ் ஹிஸ் ஆரா இஸ் ஸோ ஸ்ட்ராங். அண்ட் நீங்கள் அவரோட 5 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் தட் he is all about giving others space to grow because he is so secure himself. And hats off to you for that, sir. Thank you for inspiring all of us. I'm really sorry if Santosh Narayan sir, a brilliant composer. I'm so glad I got to work with him in this film. And I'm so sorry if I'm forgetting anybody, but I have nothing but gratitude for this team, and I wish all of us all the best. Thank you. தேங்க்யூ. அண்ட் கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்காக ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்களே, அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்லணுமானா என்னன்னு சொல்லுவீங்க? ஃபார் ஆல் யோர் ஃபேன்ஸ். சொல்லுவாங்க. தம்பிக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிவிடுமா? நான் உங்களை காதலிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பெரியவங்களுக்கு, சான்றோர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அங்கங்கே நிறைய போஸ்ட்லாம் சரணியை காட்டினாங்க. அதாவது 9 years கழித்து படம் பண்ண வர்றாரு அப்படின்னு ஒரு பில்டப்பாக சொன்னாங்க. நான் இப்படி ஆக்சுவலாக நீங்களாம் பயப்படணும். 9 வருஷம் படம் எடுக்காமல் இருந்திருக்கான், இவன் என்ன பண்ண போகிறான்னு. ஆனால் எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. சந்தோஷம். நன்றி. ஒரு வாட்டி சூதுகோ முடித்தோன்னே எஸ்ஆ பிரபு சார் என்னை பிடிச்சி தனியாக பேசணுன்னாரு. சரின்னு போய் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, சூதுகோன்னு ஒரு தலைப்பு வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா அது ஒரு கேலி, ஒரு கிண்டல், அது அப்படி எடுக்காதீங்க அப்படின்னேன். அது ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அவர். சிவகுமார் சாரும் அது எப்படி அப்படி எடுத்திருக்காங்க பசங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதாக கேள்விப்பட்டேன். அப்போ அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தோம், கவலைப்படாதீங்க நாங்கள் தர்மம் வெல்லுன்னு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தர்மம் வெல்லு தான் இந்த படம். ஸோ எங்கள் வாக்கை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அப்புறம் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது ஃபிசிக்கலாக சொல்லணும்னா ஒரு கரும்பு மிஷினுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிசிக்கலி இட்ஸ் எ வெரி டஃப் ஒர்க்கு. மென்டலி பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிப்பாக எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடு தான் சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு பக்ஸஸ் ஃபிக்ஸஸ்லாம் இருக்கும், பட் ஆனால் ஓவர் த லாங் பீரியட் இட் வில் பி சாஃப்ட்வேர் அப்கிரேட் தான் நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு வாய்ப்பளித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அலாங் வித் ஞானவேல் சார், கார்த்தி சார், அவங்களால தான் இந்த படம் இட் ஹஸ் கம் அவுட். ஸோ வெரி கிரேட்ஃபுல். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண மிச்ச எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறதுனா, இந்த படம் ஹிட்டானா அதுவே என்னோடய நன்றியாக நீங்கள் வச்சுக்கோங்க.
நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட திருந்து கிடைச்ச ஒரு நன்றியாக நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். அண்ட் சுந்தர் சூப்பரா, அவன் தான் மேக்ஸிமம் போனான் இந்த படத்தில். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல்ரா. தேங்க்யூடா. நல்ல சார், இல்லைங்க சில கேள்விகள் இருக்கு. உங்களுடைய முதல் படம் வித் கார்த்தி சார். சாரி உங்களுடைய முதல் படம் வித் கார்த்தி சார். முதல் திரைப்படம் வித் கார்த்தி சார் இல்லைங்களா? இந்த திரைப்படத்துக்கு, இந்த கதைக்களத்துக்கு கார்த்தி சார் தான் இஸ் த பர்சன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்ததுக்கு காரணம் சொல்லுங்க சார். இல்லை, முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்க தேவையில்ல, அது ஃபேக்சுவலாக லாஜிக்காக ஃபிக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்களா அந்த இமேஜ் எவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சுன்னு. அதுவே அதாவது நாங்கள் இதில் வந்து இதுக்கு யார் பொருத்தமாக இருக்கான்னு யோசிப்பதற்கு அங்கே வேலை இல்லை. அதுவே யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க ஓ கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எளிதாக அமைஞ்சிருச்சு. பட் அவர் கன்வின்ஸ் பண்ணுறது தான் எனக்கு ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. அதை நான் அது வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லட்டும். அது ஏன்னா அந்த ஸ்கிரிப்டில் பல வெர்ஷன்ஸ் போணுச்சு, பல பேர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணியிருக்கேன், பல பேர்கிட்ட அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணி தான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. பட் ஆனால் அவர் கேட்ட சில கேள்விகள்லாம் வந்து அந்த கதைக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா மாறி அது எங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போணுச்சு. ஸோ அந்த வகையில் அவருக்கு மிக பொருத்தமான படம். The central plot of the film நம்ம வாத்தியார் அவர்கள் எம்ஜிஆர் சாரோடைய ஃபேன் பாயிசம் தான் இதோடைய கதைக்களம் அப்படின்னு கொண்டு வந்தது காரணம் என்ன சார்? நான் ஒரு ஆஸ் அ ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர்னா, ஸோ எனக்கு வந்து கான்டெக்சுவலாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம், சினிமாவை வந்து நம்ம நேசிக்கிறோம் ஆஸ் அ சொசைட்டி. அதில் இப்படி ஒரு கதாபாத்திரம் உருவாகிறது வந்து ஆஸ் அ ரைட்டராக எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங். ஸோ அதுதான் என்னை ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணுச்சு. எனக்கு நாங்கள் வந்து நான் பர்சனலாக நான் ஒரு வாத்தியார் ஃபேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் அதுக்கப்புறம் இவர் எடுத்து அவரே தேர்ந்தெடுத்தோன்னா வாவ் வாத்தியார் வச்சா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு உள்ளே போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பயங்கரமான அட்மைரராகவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக ஆகிட்டேன். அப்புறம் நான் அவரை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயம் சொல்லலாம். என்னென்னா நான் அவரோட பொலிட்டிக்கல், பர்சனல் இதெல்லாம் விட்டுருங்க. ஞானவேல் சாரோட அப்பா வந்து ஒரு வாட்டியே சொன்னார், நான் இன்னைக்கு ஹெல்த்தியாக இருக்கேன்னா அதுக்கு வாத்தியார் தான் காரணம்னு சொன்னார். எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னா வாத்தியார் தான் காரணம்னு சொன்னார். ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு ஹீரோவை இன்ஸ்பிரேஷனாக எடுத்ததுனால அவர் ஹெல்த்தியாக மாறியிருக்காரு. ஸோ பொறுப்பாக அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த படம் டெடிகேஷன். வா வா சார், வா வாத்தியார் அப்படின்ற டைட்டிலுக்கு காரணம் என்ன சார்? இது வந்து வாத்தியாரை வாங்கன்னு அழைக்கிறோம், ரைமிங்காக இருக்குது. அப்புறம் நல்ல தலைப்புங்கிற அதுவாக தேர்ந்தெடுத்துக்குது, நாங்கள் வைக்கிறோம், அவ்வளோதான். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் சார். நான் ஆல்ரெடி கேட்ட கேள்வி பட் ரிப்பீட்டில் கேட்குறேன் சார். 5 ரீசன்ஸ் நம்ம சூது கவமோடைய அந்த ஐடியாலஜி மாதிரி, கிட்னாப் பண்ணுற 5 ரூல்ஸ் மாதிரி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 5 ரூல்ஸ் டு வாட்ச் திஸ் ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ். கார்த்தி சார் தலைமை சுற்றிருக்கார், கிருத்தி ஷெட்டி நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க, நான் டைலாக் எழுதியிருக்கேன், சனா மியூசிக் போட்டிருக்கார். அப்புறம் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான் சார், படம் ரொம்ப நல்லா இருக்கு, தியேட்டர்ஸில் கண்டிப்பாக பாருங்க. மை லாஸ்ட் கொஸ்டின் டு யூ சார். சனா சார் கூட உங்களுடைய 3rd அசோசியேஷன், 3 திரைப்படங்களும் சனா சார் தான். சனா சார் உங்களுடைய பாண்ட் அவர் கூட எப்படின்னு சொன்னார், நீங்கள் உங்கள் பாண்ட் அவர் எனக்கு பாருங்களேன். அதாவது நான் வந்து பாட்டில் லிரிக்ஸே இல்லாமல் ஆனால் லிரிக் எழுதுறது நான் திமுருன்னு நினச்சா அந்த ஆள் வந்து ஸ்டேஜ் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த ஆள் எனக்கு மேலே திமுரு. ஸோ இதுதான் எங்களுக்கு 2 பேருக்கும் ஒத்து போகிற ஒரு விஷயம். ஏன்னா எக்ஸ்பிரஸ் என்னோட மென்டாலிட்டி, என்னோட விதத்தை அவர் குட் எக்ஸ்பிரஸ் தட். படத்தில் என்னோட மூடை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் சூட்டபிள் பர்சன் அவர். அண்ட் வி ஹேவ் லாங் வே டு கோ. நானும் சீனுலாம் போயிட்டு அவர் வீட்டில் சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேண்டாஸ்டிக் சார். அடுத்த படம் எப்போ சார் தருவீங்க? 2 இயர்ஸ்க்குள்ள. 2 இயர்ஸ்க்குள்ள. ஃபேண்டாஸ்டிக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா 12th December 2025 வா வாத்தியார் தியேட்டருக்கு வருது. நலன் சாரோட படம் நல்லா இருக்கு சார், கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சரண்யா. Press, media, my director, co-directors, my co-actors, எல்லாருக்கும் வணக்கம். Most of the movies inspire பண்ணோம், பட் வாவாதியார்லேருந்து நிறைய எடுத்து போகிறது இருக்கு. அண்ட் it is differently flavored by our director நலன் குமார் சுவாமி சார். ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும், ஃப்ரம் த சைல்ட்ஹுட் டு வாட் ஐ எம் டுடே, அட்லீஸ்ட் மீ.
So so Vavadiyar is also getting into the right shoes and doing the right thing. So about talking about my co-actors, I want to talk firstly about my co-actor Satyaraj sir. Satyaraj sir, it is amazing, like amazing working with you. You are like a living legend, and you were relevant and loved by all the generations. Okay, நான் உங்களை கூட ஒர்க் பண்ணும்போது தான் அது why how you're relevant to all the generations எனக்கு தோணுச்சு. And before my first shot in the movie was with you. So I did my first director's kella kette how is sir like shot one or second time varlena thittiduvara appdella kette. Then they said no, he's very sweet but he's on time. Shot ready in sollodane he'll be like within seconds he's in the spot. So then I told my directors that sir konjam 5 minutes munadi before you call Satyaraj sir, call me so that you know you have my first impression. So I have given my best. So it is up to you and the audience to say like how I've done. And our hero Karthi, it was amazing working with you. It was wonderful working with you. And in the character personally what I thought was neenga vetta inda yaru kuda panna mudiyadu. Anybody in the industry, nobody can pull this off. Such a versatile actor. It was wonderful working with you. Kriti, welcome to our Tamil industry. So you have a bright future ahead. You have done movies in other industries and you shine, but Tamil industry is different. Eppdina inga people take you to heart, and here it's not about a movie. Every character is an emotional, their reality, and it's a religion. So all the best for your journey. And idella the movie has come to this level. So idella munnadi eduthu poradhukku we have our amazing producers, that is Janavel Raja and our lovely lady Neha. Thank you for giving such films. And last but not the least, Nalin, I read something in the comment section. I had to tell that movie eppo release aga pogudhu, from that day Nalanukku promotion start aga pogudhu. So this is not said by me. This I read in one of the comments and I was like, wow, that's the power. So thank you for giving me such well-edged character. And for all the cinema lovers, Vavadiyar is for you. Thank you so much.